கொள்ளை கூட்டத்துக்கு தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் குடும்பி. அவன் கொள்ளையடிப்பதில் மிக சாமர்த்தியமிக்கவன் என்பதால் பலர் அவனை நம்பி வாழ்ந்தனர். ஒரு தடவை அவன் தனியே கொள்ளையடிக்க சென்றபோது அவனிடம் ஒரு முனிவர் மாட்டிக்கொண்டார். கையில் ஒரு தம்புராவை வைத்துக் கொண்டும் நாராயண நாராயண என்று பாடிக்கொண்டும் அந்த முனிவர் வந்து கொண்டிருந்தார். இவன் அவர் எதிரில் போய் யமன் போல் நின்றதும் அவர் நடுநடுங்கி இவனை பார்த்து, யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் யாராயிருந்தால் உமக்கு என்ன, உம்மிடம் இருக்கும் எல்லாவற்றையும் எடுத்து வையும் என்றான். முனிவர் அந்த கொள்ளையனிடம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொன்ன பிறகு என்னிடம் இருப்பதையெல்லாம் நீ கொள்ளை கொண்டு போகலாம். யாருக்காக இந்த கொள்ளையும் கொலையும் செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு கொள்ளையனோ, வேறு யாருக்காக, என் மனைவி மக்கள் இவர்களுக்காகத்தான். என் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்று கூறினான். அதற்கு முனிவரோ, உன் பாவங்களில் அவர்கள் பங்கு கொள்வார்களா, அதனை முதலில் கேட்டுப்பார் என்று கூறினார். அதற்கு கொள்ளையனோ முனிவரிடம், ஆகா முனிவரே, தப்பித்து போக முயல்கிறீரா, இதெல்லாம் என்னிடம் முடியாது என்று கூறினான். இல்லையப்பா, நீ வேண்டுமானால் என்னை கட்டி போட்டு விட்டு போ. அவர்கள் உன் பாவத்தில் பங்கு கொள்வதாய் கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதையெல்லாம் எடுத்துக்கொள். அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்று அந்த முனிவர் கூறினார். கொள்ளையர் தலைவன் யோசித்து பார்த்தான். அந்த முனிவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது, நாம் கேட்டுதான் பார்ப்போமே என்று நினைத்து அந்த முனிவரை அங்கிருந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு சென்றான். திரும்பி வரும்போது முற்றிலும் மாறியிருந்தான். அவன் ஓடி வந்தவன் முனிவரின் காலில் விழுந்து, சுவாமி, நீங்கள் சொன்னது சரிதான் என்று கண்கலங்கியபடியே முனிவரின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். என்னப்பா நடந்தது என்று முனிவர் கேட்க, சுவாமி, நீங்கள் சொன்னபடி நான் போய் என் மனைவியர், குழந்தைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லோரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டேன். எல்லோரும் ஒரே விதமாய், நீ பாவ வழிகளில் சம்பாதித்தால் அந்த பாவங்களை நீதான் அனுபவிக்க வேண்டும், அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். நீங்கள் தான் நான் செய்த எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்று கூறினான். முனிவர் அவனிடம், நீ செய்த பாவங்களுக்கு எல்லாம் தகுந்த பிராய்ச்சித்தம் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு இருப்பதுதான் என்று கூறினார். என்ன நாமம் அது என்று கொள்ளையன் கேட்க, முனிவர் அவனிடம், கவலைப்படாதே, இதோ இங்கிருக்கும் மரத்தின் பெயர் என்ன, இது மராமரம், நீ இந்த மரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிரு, அது போதும் என்றார். அவர் போன பின் அந்த கொள்ளையர் தலைவன் அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து மரா 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 என்று ஜபிக்க ஆரம்பித்தான். அது ராம 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 என்று ஒலித்தது. அந்த ராமநாம ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான். அவர் தவம் முடிந்த பின் புற்றிலிருந்து வெளியே வந்தார். புற்றிலிருந்து வந்ததால் வால்மீகி என்று அழைக்கப்பட்டார். கொள்ளையர் தலைவனாயிருந்து நாரதரின் கருணையால் நல்வழியில் திருப்பி விடப்பட்டவர்தான் வால்மீகி முனிவர். வால்மீகி ஆசிரமத்திற்கு ஒரு நாள் நாரதர் அங்கு வந்தார். அவருக்கு உபச்சாரங்கள் செய்து வரவேற்ற பிறகு வால்மீகி முனிவர் அவரை நோக்கி, நாரதரே, இந்த யுகத்தில் 32 கல்யாண குணங்களும் பொருந்திய நேர்மையான, சத்தியம் தவறாத, வீரதீர பராக்கிரமசாலியான புருஷன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார். அதற்கு நாரதர் ராமபிரானுடைய வரலாற்றை முழுவதுமாக வால்மீகிக்கு எடுத்துரைத்தார். நாரதர் இறுதியில் விடைபெற்று சென்ற பின் வால்மீகி தனது சீடர் பரத்வாஜருடன் தமசா நதிக்கரைக்கு சென்றார். நதிக்கரையில் அமர்ந்திருந்த ஒரு ஜோடி நாரைகளை பார்த்தார். அவற்றின் அன்பு பிணைப்பினை கண்டு ரசித்தவாறே அவர் நீராடுகையில் எங்கிருந்தோ வந்த ஓர் அம்பு ஆண் நாரையின் மீது பாய்ந்து அதன் உயிரை குடித்தது. அதை கண்ட பெண் நாரை துக்கம் தாளாமல் ஓலமிட்டது. இதை கண்டு மனம் பதறிய வால்மீகி அம்பை எய்த வேடனை மிகுந்த சீற்றத்துடன் நோக்கி, இதயமற்ற அரக்கனே, என்ன காரியம் செய்துவிட்டாய் நீ? வாழ்நாள் முழுவதும் நீ அமைதியின்றி தவிப்பாய் என்று உணர்ச்சி வசப்பட அவருடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் அவரை அறியாமலேயே ஒரு கவிதை வடிவில் வெளிவந்தன. ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த பிறகும் அவருடைய படபடப்பு அடங்கவில்லை. சற்று நேரத்தில் பிரம்மா வால்மீகியை காண வந்தார். பிரம்மாவை விழுந்து வணங்கி வால்மீகி நின்றபோது பிரம்மா வால்மீகியிடம், என்னுடைய அருளினால் உனக்கு கவிதை பாடும் திறமை உண்டாகிவிட்டது. ராமபிரானது வரலாற்றை இதற்கு முன் நீ கேட்டிருக்கிறாய். அதை நீ காவியமாக இயற்று. இந்த உலகம் இருக்கும் வரை அவை காவியமாக நிலைத்திருக்கும் என்று வாழ்த்துவிட்டு சென்றார். பிரம்மாவின் அருளினால் வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார்.